சொல்லுங்க பார்க்கலாம். தோத்திரம் 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 தோத்திரம். கர்த்தர் தந்த புது வருஷத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த வருஷம் முழுவதும் நமக்கு நல்ல செய்தியை தரணும். ஆமே, நல்ல வார்த்தைகளை கர்த்தர் தரணும். நல்ல பிரசங்கங்கள்லாம் நல்லா புரியணும். முதல் செய்தியை கேட்க போகிறோம். இந்த வருஷம் முழுவதுக்கும் நல்ல பிரசங்கம் கேட்கணும். நல்ல பிரசங்கம் கேட்க நமக்கு டைம் கிடைக்கணும். பிரசங்கத்தை நல்லா புரிஞ்சிக்கிற கிருபையை தரணும். இந்த வருஷம் முழுவதும் நல்ல சத்தியத்தில் பலப்படணும். ஆண்டவர் நமக்கு நல்ல கிருபையை தரும்படியாய் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தோத்திரம் 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 தோத்திரம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த வருஷம் முழுவதும் நல்ல சத்தியத்தில் பலப்பட, செய்திகளை நல்ல நல்ல செய்திகளை கேட்க கர்த்தர் அதிலே நாங்கள் பலப்பட எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. இந்த முதல் செய்தி எங்களுக்கு ஆசீர்வதிப்பீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. கரெக்டாக இன்னொரு 1/2 hour 2 மணிக்கு முடிச்சிருவேன். இந்த 1/2 மணி நேரம் தான் செய்தி. பழைய வருஷத்துலேயும் 1/2 மணி நேரம் செய்தி, புது வருஷத்துலேயே நமக்கு அதுக்கு மேலே போதும். மீதி எல்லாம் அங்கே வாங்க, புது ஆராதனை சர்ச்சில் வச்சு எல்லாம் செய்வோம். சர்ச்சில் இன்னைக்கு நாளைக்கு நாளை கழிச்சு 3 நாளைக்கு அப்படி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஜெபம் நடக்கும். காலையில் இன்னைக்கு மட்டும்தான் சாயங்காலம் நடக்கும். மற்ற நாளெல்லாம் காலையில் 10 மணிக்கு ஜெபம் நடக்கும். காலையில் 10 மணிக்கு ஜெபம். ஸோ மறவாமல் நீங்கள் ஜெபத்துக்கு வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வியாழன் வெள்ளி சனி 3 நாளும் சர்ச்சில் காலையில் 10 மணிக்கு ஜெபம் நடக்கும். தவறாமல் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். செய்திக்கு நேராக போவோமா? எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகம புஸ்தகம் 12வது அதிகாரம் 2வது வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நல்ல பிதாவே, இந்த வசனத்தை முதல் நாங்கள் தியானிக்க போகிறோம். எங்களோடு பேசுவீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்களோடு இடைப்பட்டு இந்த வருஷத்திலே கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே நாங்கள் வாழவும், இந்த வார்த்தையின்படியே ஆசீர்வதிக்கப்படும், இந்த வார்த்தையின்படியே எங்கள் பெயரை பெருமைப்படுத்தவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை என்ன செய்வேன்? பெருமைப்படுத்துவேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நமக்கு இந்த வருஷத்தில் தந்திருக்கிறார். அது ஆபிரகாமுக்கு கொடுத்தாலும் ஆபிரகாமுக்குள் நாம் எல்லாரும் என்ன செய்யப்படுகிறோம்? சொல்லுங்க, ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆபிரகாமின் தேவன் நம்முடைய தேவன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லும்போது, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஃபர்ஸ்ட் என்ன செய்வேன்? அதுக்கு பிறகு உன் பேரை என்ன செய்வேன்? பெருமைப்படுத்துவேன். ஸோ பேரை பெருமைப்படுத்துவார். பேரு ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். பிறக்கிறதுக்கு முன்னாடியே பேர் வைக்கிறாங்க, பேரை செலக்ட் பண்ணி வைக்கிறாங்க. ஏசப்பாவுக்கே பிறக்கிறதுக்கு முன்னாடியே பேர் செலக்ட் பண்ணிட்டாங்க. இனி உனக்கு வயிற்றுல பிறக்கிற குழந்தைக்கு இயேசுன்னு என்ன செய்வாயாக? 600-700 வருஷத்துக்கு முன்னாடியே ஏசையாட்ட சொல்லிட்டாரு, உனக்கு இப்படி ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. ஏசாயா 7:14 இல்லையா? அப்போ 7:14 இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு என்ன பேரு? இம்மானுவேல் என்று பேரு. அவ பிறக்கிறதுக்கு முன்னாடியே பேர் வைக்கிறாங்க. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு பேர் ரொம்ப பேர் ராசியின் சரி பார்க்குறான்ல, எது பார்க்குறான்? பேர் ரொம்ப முக்கியம். எனக்கு நிறைய பேர் அதுக்காக பெயரை மாத்துறாங்க. வை கோபால் சாமி அப்படின்றத அவர் என்ன செஞ்சிட்டாரு? எல்லாரும் என்னை வைங்கன்னு சொல்லிட்டாரு. வைகிறதுக்கு வசதியாக அவர் பேரை எப்படி சொல்லிட்டு வைகோ அப்படின்னு பேர் பாருங்க. அவரு ஒரு சென்டிமெண்ட் பார்த்து பேரை குறைக்கிறாங்க. இப்படி நிறைய பேர் பேர்களை மாத்துறாங்க. ஆண்டவரே பேரை மாத்துறாரு. ஆபிரகாம் அப்படின்னு வைக்கல. முதல்ல அவர் பேரு ஆபிராம், அப்புறம் ஆபிரகாம், யாக்கோபுன்ற பேரை இஸ்ரவேல்னு மாத்துறார். சீமோன் என்ற பேரை பேதுருவா மாத்துறார்.
சவுல் என்ற பேரை பவுலா மாத்துறார். கோவிந்தராஜை நானும் அந்த லிஸ்ட்ல வந்துக்கிறேன். கொஞ்சம் என்னைட்ட சொல்லும் போது மட்டும் ஏன் சிரிக்கிறிய? அப்போ இப்போ நீங்க 2 பேரு, இது அல்லாம நிறைய பேர் வச்சிருக்கோம். முட்டைக்கண்ணு, தேங்காய் திருவி, என்னென்ன பேரு வச்சு கூப்பிடுறோங்க. வீட்டுக்குள்ளேயே பேரு ஏகப்பட்ட பேர் வச்சிருக்காங்க. பேருக்கு பஞ்சமே இல்லை. ஆனா எந்த பேரு பெருமைப்படுது? பேரை பெருமைப்படுத்துகிறதா இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய பேரை என்ன செய்வென்றாரு? பெருமைப்படுத்து, மதிக்க வைப்பேன், மதிக்க வைப்பேன். அந்த பேரை எல்லாரும் சொல்ற அளவுக்கு, எல்லாரும் விரும்புற அளவுக்கு அந்த பேருக்கு என்ன உண்டாக்குவேன்? பெருமை சேர்த்து, பெருமை சேர்த்து. நம்ம பேருக்கு பெருமை சேர்க்க முடியுமா? நம்ம பேர் எப்படி இருக்கா? நகோமி, என்னை இனிமே யாருன்னு எப்படி கூப்பிடாதீங்க, நகோமின்னு கூப்பிட்டுறாதீங்க. நான் அதுக்கு இந்த கசப்பு என்னது மாறா, மாறா. இப்படி தன் பேரை தானே வெறுக்கிற நபர்கள் இருக்காங்க. தான் பேரை தானே வெறுக்கிறவங்கள. இப்படி ஒருவேளை சில சம்பவம், இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அவன் எப்போ இந்த பேரை வெறுக்கிறா? கஷ்டம், நஷ்டம், புருஷனும் செத்து, 2 பிள்ளைகளும் செத்த உடனே எனக்கு இந்த பேரே வேண்டாம். அப்போ இப்படி பெயர் டம்மி ஆகிறது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இந்த வருஷத்துல உங்க பேரை என்ன செய்வேன்? பெருமைப்படுத்துவேன். சரி, எப்படி பெருமைப்படுத்துவாரு? ஆசீர்வதிச்சு பெருமைப்படுத்துவாரு. அப்போ ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க பேர் தன்னால பெருமையா. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லக்கூடிய அளவுக்கு, எல்லாரும் அறியக்கூடிய அளவுக்கு அந்த பேருக்கு ஒரு பெருமை வரும். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் நம்மளை என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். ஆசீர்வதிக்கும் போது அந்த பேரை விரும்புவார். சரி, அந்த ஆசீர்வாதம் நமக்கு வருவதற்கு என்ன செய்யணும்? அவரே சொல்றாரு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே என்னாகவும் 24:1 நம்பர்ஸ் 24:1 24:1 என்ன சொல்லுது? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம், கர்த்தருக்கு பிரியம், அவருக்கே பிரியம். அப்படின்னா நம்மளை, கிறிஸ்தவர்களை, இஸ்ரவேலர்களை, கிறிஸ்தவர்களை ஆசீர்வதிப்பதே. பழைய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களுக்கு பெயர் இஸ்ரவேல், புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு பேரு கிறிஸ்தவர்கள். சோ நம்ம 2 பேரும் ஒரே சாமியத்தை கும்பிட்டோம். இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி இதே கர்த்தரைத்தான் கும்பிட்டாங்க. அப்படி கும்பிட்டவங்களுக்கு பேரு இஸ்ரவேல், இப்ப கும்பிடுறவங்களுக்கு பேரு கிறிஸ்தவர். 2 ஒண்ணுதான். ஆனா ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், இப்படி இஸ்ரவேலர்களாகிய கிறிஸ்தவர்களை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம்னு ஆண்டவர் சொல்றார். அப்படின்னா அவருக்கு நம்மளை ஆசீர்வதிக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட். சிலருக்கு பாருங்க தூங்குறதுல இன்ட்ரெஸ்ட், பிரியம். இப்போ பாருங்க தூங்குறது. சிலர் இருக்காங்க சாப்பிடுறதுல இன்ட்ரெஸ்ட், எப்போ என்னத்தையாவது அரைச்சிக்கிட்டே இருப்போம். இப்போ எத்தனை முறுக்கு எவ்வளவு காலி ஆயிருக்குன்னு தெரியாது, அரைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கெல்லாம் அரைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அது சாப்பிட்றதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். சிலருக்கு சாப்பாடு கொடுக்கறதுல இன்ட்ரெஸ்ட், அடுத்தவங்களை சாப்பிட வச்சு பிரியமா சாப்பிடுங்க சாப்பிடுங்க சொல்லி அதுல பிரியமா இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியத்துல பிரியம் இருக்கும். சிலருக்கு சமைக்கிறதுல ஒரு பிரியம், விதவிதமா அழகா சமைப்பாங்க, அதுல ஒரு பிரியம் இருக்கும். ஆனா ஏசப்பாட்ட போனா உங்களுக்கு எது பிடிக்கும்னு கேளுங்க, அவர் என்ன சொல்லுவாரு? எல்லாரையும் அல்ல, சொல்லுங்க, இஸ்ரவேலர்களை, தேவ பிள்ளைகளை, கிறிஸ்தவர்களை, என் ஜனத்தை, அவருடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேலர்களை ஆசீர்வதிப்பதே. ஹலோ, பிரசங்கத்தை கவனிக்கிறீங்களா? அங்க என்ன உட்காந்து சேரை விட்டு வெளியேற்றி விட்டுருவோம். இங்க கவனிங்க, என்ன பண்றீங்க? பாஸ்டருக்கு தலையை மறைச்சிட்டாப்புல தெரியாதுன்னு விட்டுறீங்களா? எனக்கு கரெக்டா தெரியாது.
பிரசங்க நேரம், மற்றவங்களையும் பிரசங்க கேட்க விடாம கவனிங்க. எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இஸ்ரவேலர்களாகிய நம்மை ஆசீர்வதிப்பதுதான் அவருக்கு பிரியம். ஆனா ஒரு மனுஷன் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை விடமாட்டேன்னு மல்லு கட்டிக்கிட்டு நிக்கிறான். பரவாயில்ல, யாரு? யாக்கோபு. அப்போ ஒரு மனுஷன் ஆசீர்வாதத்துக்காக தேவனோடு என்ன செய்கிறான்? போராடுகிறான். நீங்க ஆசீர்வதிச்சா ஆசீர்வதிக்கட்டும், இல்லைன்னா போவாங்க. கழுது, இதுல என்ன இருக்கு? போட்டு அப்படி இருக்கக்கூடாது. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய இந்த வருஷத்துல உங்களை விடமாட்டேன். 26 என்னை என்ன செஞ்சாகணும்? ஆசீர்வதிச்சு ஆகணும், என் பேரை பெருமைப்படுத்தி ஆகணும்னு நீங்க ஒரு பிடி பிடிக்கணும். யார? அதான் நல்ல வேலை, வீட்டுக்காரர் ஒரு பிடி பிடிச்சிடாது. அது கரெக்டா இருக்கணும். நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு பிடி, ஆண்டவரே என்னை இந்த வருஷம் என்ன செஞ்சே ஆகணும், ஆசீர்வதிச்சே ஆகணும், இல்லைன்னா உங்களை என்ன செய்ய மாட்டேன், விட்ட மாட்டேன். எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க, என்னை ஆசீர்வதிச்சிருங்க. அவர்கிட்ட போனா அவர் உங்களை ஆசீர்வதிப்பதான் எனக்கு பிரியம்ன்றாரு. ஆனா நமக்கு ஆசீர்வாதம் இல்லையே. அவர் ஆசீர்வதிக்க விரும்புறாரு, ஆனா ஆசீர்வாதம் இல்லை. ஆசீர்வாதம் இல்லைன்றதுக்காக யாக்கோபு மாதிரி ஆட்கள் சும்மா இருக்கல, என்ன செய்யறாங்க? போராடுறாங்க. என்னை என்ன செஞ்சிருங்க, எப்படியாவது ஆசீர்வதிச்சிருங்க. சரி, ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு என்ன செய்யணும்? ஒரு 5-6 காரியம் இருக்கு. எவ்வளவு சொல்ல முடியுமோ சொல்றேன். ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு என்ன செய்யணும்? நம்பர் 1, நீதிமொழிகள் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீதிமொழிகள் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம். அப்ப நீதிமானுக்கு என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். நீதிமானுடைய சிரசின் மேல் நமக்கு முடியே தங்க மாட்டேங்குது. இருக்கிற முடிய என்ன செய்யுது? சொட்டையாகிக்கிட்டு இருக்கு. நம்மளா போட்டா மொட்டை, ஆண்டவரா பார்த்து போட்டா சொட்டை. எனது முடியே தங்க மாட்டேங்குது. சீவுறது கூட முடியல. முடிவற்றவருக்கு கடைக்கு போனாலும் முடியும். இதுல எங்க ஆசீர்வாதம் தங்க? ஒரு கிறிஸ்தவனுக்கு ஆசீர்வாதம் தேவை. இந்த பூமியிலே நாம் சுபிட்சமாய் வாழ, சுகமாய் வாழ ஆசீர்வாதம் நமக்கு தேவை. யாருக்கு கொடுப்பார் ஆசீர்வாதத்தை என்றால், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே பிரியம். எந்த இஸ்ரவேலன்? நீதிமானா இருக்கிற இஸ்ரவேல். ஏன்னா இஸ்ரவேலர்களுக்குள்ள துன்மார்க்கர் இருக்கிறாங்க, அநீதிமான்கள் இருக்கிறார்கள். அப்போ எந்த இஸ்ரவேலன் ஆசீர்வதிப்பார்? நீதிமானாய் இருக்கிற இஸ்ரவேலனுடைய சிரசிலே ஆசீர்வாதம் தங்கும். அப்போ இஸ்ரவேலர்களாகிய கிறிஸ்தவர்களுக்குள்ளே நாம் நீதிமானாய் இருக்க வேண்டும். சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுவோமா? யார் நீதிமான்? யார் நீதிமான்? நீதிமான் ஆகிறதுக்கு 2 மெத்தட் இருக்கு. நீதிமான் ஆகிறதுக்கு 2 மெத்தட். 1, ஆண்டவர் மேல் விசுவாசம் வைப்பதன் மூலம் என்ன வைக்கலாம்? நீதிமானாய். ஆபிரகாம் வாசிங்க 37ஆம் சங்கீதம், இல்ல ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். விசுவாசத்தினால் நாம் யாராக்கப்பட்டிருக்கிறோம்? ஆபிரகாம் விசுவாசத்தினாலே யாரானாரு? நீதிமான. அப்போ ஒரு மனுஷன் ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்தாலே அவன் யாராயிரலாம்? நீதிமான். என்ன அர்த்தம்? நீதிமான்னா நீதிமான் குற்றமற்றவன். குற்றமற்றவன். கோர்ட்ல நீதிமன்றம், கோர்ட்டுக்கு என்ன பேரு? ஏன் அது விசாரிச்சு இவன் குற்றமற்றவன் என்று விசாரிச்சு அவனை பற்றி ஒரு சர்டிபிகேட் கொடுக்குது. இவன் நீதிமான் அல்லது குற்றமற்றவன் அப்படின்னு சொல்றது. அப்படி விசாரிச்சு
நம்மளுக்கு நீதிமானா குற்றமுள்ளவனா குற்றமற்றவனா என்றதை சொல்லுகிறதுக்கு ஒரு அமைப்பு தான் என்னது? நீதிமன்றம். இப்பொழுது உங்களை என்னையும் பார்த்து, நீங்கள் இயேசுவை விசுவாசிப்பதற்கு முன்பு குற்றவாளியாக இருந்தோம். நாம் பாவத்தினாலும் நம்முடைய அக்கிரமத்தினாலும் நாம் குற்றவாளியாயிருந்தோம், தண்டனைக்குரியவர்களாயிருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததினால் நாம் யாராகிவிட்டோம்? நீதிமானாகிவிட்டோம். அதனாலதான் அவர் சொல்றாரு, இருதயத்திலே விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணும்போது நாம் யாராகிறோம்? நீதிமானாக. அப்ப இயேசுவை விசுவாசித்தோம், இயேசுவே எனக்காக மரித்தார், அவரே எனக்காக தண்டனை அனுபவிச்சவர் என்று இருதயத்தில் விசுவாசித்து வாயிலே அறிக்கை செய்தோம், அதை சொன்னோம். அப்பொழுது நாம் நமக்குரிய தண்டனை நீங்கி நாம் குற்றமற்றவர்களாய் நீதிமான்களாய் மாற்றப்பட்டோம். அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்கள் நீதிமானாய் இருந்தால் உங்கள் சிரசிலே தங்கும். சரியான விசுவாசம் வைக்காமல் நீங்கள் அப்படி இருந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம். பேருக்கு வேணா கிறிஸ்தவங்களா இருக்கலாம், சர்ச்சுக்கு போகலாம், ஆனா ஆசீர்வாதம் சிரசிலே. விசுவாசம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். விசுவாசம் என்பது இயேசுவை விசுவாசிப்பது மட்டுமல்ல, அவருடைய ஒவ்வொரு காரியங்களிலும் நமக்கு விசுவாசம் இருந்துகிட்டே இருக்கு. அவருடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் விசுவாசத்தை வெளிப்படுத்த. இப்படி விசுவாசத்தினாலே நாம் யாராக்கப்படுகிறோம்? நீதிமான். இரண்டாவது எப்படி நீதிமான் ஆக்கப்படுகிறோம்? எசேக்கியேல் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானானால் அவனே நீதிமான். அவன் பிழைக்கவே பிழைப்பான். யாரு நீதிமான்? என்னுடைய கற்பனைகளை கைக்கொண்டு அதன்படி நடக்கிறவன் எவனோ அவனே. அப்போ நீதிமான் ஆகிறதுக்கு இரண்டாவது ஒரு வாய்ப்பு. முதல் வாய்ப்பு எது? ஆண்டவர் மேல என்ன வைக்கணும்? விசுவாசம் வைக்கணும். இரண்டாவது அவருடைய பிரமாணங்களை, அவருடைய கட்டளைகளை, கமெண்ட்மெண்ட்ஸ் கட்டளைகளை கை கொண்டது. அவனே நீதிமான். ஆண்டவரே சொல்றாரு, என் கட்டளையின்படி நடக்கிறவனே நீதிமான். அப்போ கிறிஸ்தவனாய் இருந்தால் போதாது, நாம் நீதிமானாக வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய சிரசிலே ஆசீர்வாதம். அப்ப இந்த வருஷம் முழுவதும் நாம் யாராக இருக்கணும்? நீதிமான். ஆமா, பெரிய நீதிமான் சொல்ல வந்துட்டார், அப்படி கோபத்தில் திட்டுவாங்க. அந்த இடத்துக்கு நம்ம போகாம நாம் நீதிமானா இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இந்த வருஷம் முழுவதும் நீதிமானாய் நாம் மாற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நீதிமானாய் நீங்கள் இருந்தால் உங்க சிரசிலே யாரும் கை வைக்க வேண்டாம். பாஸ்டர் தலையில கை வைங்கன்னு சொல்ல வேண்டாம், ஆண்டவரே கையை வச்சு ஆசீர்வதிச்சிருவாரு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீதிமானுடைய சிரசிலே கர்த்தருடைய கை வந்து அமர்ந்து அவர் நம்மளை என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். நாம் அவருடைய பிரமாணங்களை கை கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரமாணங்கள் என்று சொல்லும்போது கட்டளைகள். இதுல ரெண்டு வகை இருக்கிறது. என்ன அப்படி வகை அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவருடைய வேத கட்டளை ஒன்று, பாரம்பரிய கட்டளை ஒன்று. சடங்காச்சாரம், சமுதாய கட்டளை. சொல்லுங்க, சமுதாய கட்டளை. சமுதாயத்துல ஒரு கட்டளை இருக்கு, இப்படிதான் இருக்கணும், பொம்பளைனா இப்படித்தான் இருக்கணும், ஆம்பளைனா இப்படித்தான் இருக்கணும். சமுதாயத்துல என்ன வச்சிருக்காங்க? சட்டதிட்டங்கள், கட்டளை வச்சிருக்காங்க. அந்த கட்டளை அது யூதர்களுக்குள்ளே நிறைய இருந்துச்சு. கையை கழுவிட்டு தான் சாப்பிடணும், இப்படிதான் காலை இது பண்ணணும், காலை கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ள போகணும். இப்படி நிறைய பாரம்பரிய கட்டளைகள் இருந்து, இதுக்கு மேல இதெல்லாம் செய்யக்கூடாது, அப்படி சில ஒழுங்குகள் பாரம்பரியம். இந்த மாதிரி பாரம்பரியங்களை மீறினா என்று சொல்லி இயேசுநாதர் மேல குற்றப்படுத்தினாங்க சீசர்கள் மேல. அப்போ பாரம்பரிய கட்டளை, சமுதாய கட்டளை, 10 கட்டளை, வேத பிரமாண கட்டளை வருவதற்கு முன்பு பாரம்பரிய கட்டளை தான் அன்றைக்கு இருந்தது. வேத கட்டளை மோசே காலத்துல தான் வந்தது.
அதுக்கு முன்னாடி வரைக்கும் மோசே காலம் வரைக்கும் எதா இருந்தது? பாரம்பரிய கட்டளை தான். 10 வருஷத்துக்கு வரைக்கும் கல்யாணம் ஆகி 10 வருஷம் வரைக்கும் குழந்தை இல்லைன்னா கூட வெயிட் பண்ணி தான் ஆகணும். ரீமேரேஜே பண்ணக்கூடாது. யாரு? தம்பதிகள். 10 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் தான் ரீமேரேஜே சிந்திக்கணும். இது என்னது? பாரம்பரிய கட்டளை. இது பாரம்பரியம். அதனாலதான் கேட்க சொல்றாரு, உனக்கு 10 பிள்ளைக்கு சமம்ன்றாரு. அப்போ இந்த 10 வருஷம் அதனாலதான் சாராலே ஆகார கட்டி வச்சாரு. ஏன்னா கல்யாணம் ஆகி 10 வருஷமா என்ன இல்லை? குழந்தை இல்லை. அதனாலதான் சாரால ஆகாரம் என்ன செஞ்சா? கட்டி வச்சா. இல்லைன்னா கொழுப்படுத்தா செஞ்சா அவங்க விஷம் பிடிச்சவ. பாரம்பரியத்தை மீறிடும். அந்த பாரம்பரியத்தின்படி 10 வருஷம் கழிச்ச உடனே ரிமேரேஜ். அப்படி இருந்துமே யாரு ஆபிரகாம் வேண்டான்னு? இப்படி பாரம்பரிய கட்டளைகள் நிறைய உண்டு. 40 வயசுலதான் கல்யாணம் பண்ணணும். 30 வயசு வரை ஒரு ஆம்பளை பிள்ளை வீட்டுல தான் தங்கணும். பொம்பளை பிள்ளை மாதிரி. பொம்பளை பிள்ளைய எப்போ வீட்டுல தங்கணும். ஆம்பளை பிள்ளைய 30 வயசு வரை வீட்டுல தான் தங்கணும். சாயங்காலம் ஆனா வீட்டுக்கு வந்துடணும். இது பாரம்பரிய கட்டளை. ஏசப்பா ஏன் 30 வயசுல ஞானஸ்நானம் எடுத்தாருன்னா பாரம்பரியம் அப்படி சொல்லுது. 30 வயசு வரை எங்க இருக்கணும்? ஆம்பளை பிள்ளை வீட்டுல இருக்கு. குட் ஃப்ரைடே சொல்றேன் விவரமா. ஏசுநாதருடைய அப்பா என்ன கதியானார்? இதோ மகள் இதோ மகன்னாரு யோவானை பார்த்து. தாய். அதுக்கெல்லாம் கதை இருக்கு. புது வருஷத்துல குட் ஃப்ரைடே உங்களுக்கு விவரமா சொல்றேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் அந்த அம்மா அழுதுச்சு? ஏசுநாதர் சிலுவையில் அறையும் போது. புருஷனும் போயிட்டாரு, இவர் இந்த மகன் மூத்த மகனும் இப்படி இருக்கே அப்படின்னு அந்த அம்மா ரொம்ப கவலைப்பட்டு. இப்படி நிறைய பாரம்பரியம் இருக்கிறது. 40 வயசுலதான் கல்யாணம் பண்ணணும். இப்படி பாரம்பரிய கட்டளை, வேத கட்டளை இருக்கிறது. என்னை என்று உனக்கு வேற தேவனை. இப்படி கட்டளைகள் இருக்கிறது. இந்த மாதிரி கட்டளைகளை கை கொள்ள நாம் யாராகிறோம்? நீதிமான் ஆகிறோம். நீதிமான் ஆயிட்டா ஆசீர்வாதம் வந்துடும். ஆசீர்வாதம் வந்துட்டா பேரு கரெக்டா சொல்லிட்டு வரியா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆசீர்வாதத்தினாலே உன் பேரை. ஆமென். சரி, ஒரு பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு சொல்றேன். வாசிங்க. 22 நீதிமொழிகள் புஸ்தகம் 22 அதிகாரம் 9 வசனம். இது எல்லாம் நான் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சொல்றேன். இதை ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். 2வது யாருக்கு ஆசீர்வாதம்? கருணை கண்ணன். சொல்லுங்க. கருணை கண்ணன். எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முதல்ல சொன்னேன் நீதிமானை ஆசீர்வதிப்பார். 2வது அப்படி ஒரு கண்ணு இருக்கா? இருக்கிற கண்ணே தெரியாம கண்ணாடி ஓட்டுக்கிட்டு அலையிறான். என்ன கண்ணு? கண்ணல்ல, கண்ணன். என்னது? கண்ணா. கண்ணா எப்படி இருக்க கண்ணா அப்படி சொல்றோம்ல செல்லமா, அந்த மாதிரி கண்ணன். கருணை கண்ணன். கருணை குணம், இரக்க குணம், ஹெல்பிங் மென்டாலிட்டி. புரியுதா? கருணை கண்ணன். கருணை என்னது? இரக்க குணம், உதவி செய்யற குணம். அப்ப கிறிஸ்தவனா இருந்து கொண்டு கல்லு மனசுக்காரனா இருக்கவே கூடாது. அழுகி போனாலும் போக யாருக்கும் கொடுக்க மாட்டேங்க. சேலை கிளி வரைக்கும் யாருக்கும் கொடுக்க மாட்டேங்க. பழைய துணிக்கு ஆகு வரைக்கும் அதை இந்த வெளுத்துட்டாலே தூக்கி கொடுத்துடுறது. ஆமேன்னு சொல்லுங்க. அதான் கருணை கண்ணனு கிடையாது. கிழிஞ்சு டார் டார் ஆக வரை கொடுக்க மாட்டேன். இதெல்லாம் என்ன தெரியுமா? கருணை கண்ணன். நம்ம ஊர் கருணை கண்ணன். கருணை கண்ணன், இரக்க குணம் உள்ளவர்கள் யாரோ அவர்களைத்தான் தேவன் என்ன செய்வாராம்? ஆசீர்வதி. வாரி இறைத்து விருத்தி அடைவார் உண்டு. இது வீட்டுல கண்டிப்பா எழுதி வைக்கணும். இந்த வசனத்தை மெயின்ல எழுதி வைக்கணும். பிசுங்கித்தனம்.
கஞ்சத்தனம். தனி குரல் ஒண்ணு வரும் பாருங்க, பேரே ஞானம். அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். பிசிங்கித்தனம், கஞ்சத்தனம். இப்படி இருந்தால் ஆசீர்வாதம் வராது. ஆசீர்வாதம் வராவிட்டால் பேர் பெருமைப்படாது. அப்போ நம்மிடத்துல கர்த்தர் அந்த வாரி வழங்குகிற, உதவி செய்கிற, அதே நேரத்தில் எல்லாருக்கும் செய்யக்கூடாது, செய்யத்தக்கவர்களுக்கு. எப்படி சொல்லிருக்கு? யாருக்கு? செய்யத்தக்கவர்களுக்கு செய்யணும். பார்த்து கஷ்டப்படுறவங்க, உண்மையிலே முடியாதவங்க, உண்மையிலே ஊனமுற்றவங்க, உண்மையிலே முடியாதவங்க, உண்மையிலே சம்பாதிக்க முடியாதவங்கன்னா பார்த்து அவங்களுக்கு தான் என்ன செய்யணும்? யாராவது கையை நீட்டினோன்னு பரிசை திறக்கிறது, அப்படிலாம் செய்யக்கூடாது. செய்ய இப்போ எங்க சர்ச்சு பக்கத்துல 1-2 கேஸ் கிடக்கு. ஃபுல்லா நல்லா வசூல் பண்ணுவாங்க, அங்க வந்து சாராயம் வாங்கி குடிப்பாங்க. நம்ம சர்ச்சில் ஆராதனையிலே வசூல் தான். ஆராதனை முடிஞ்ச உடனே வசூல் பண்ணுவாங்க, கையேந்தி பிச்சை எடுப்பாங்க. அது கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க போவாங்க. எங்க? டாஸ்மார்க் கடையில போய் வாங்கி குடிச்சு. இவங்க நல்ல ஆரோக்கியமா இருக்கிறவங்களுக்கு அல்ல, உண்மையிலே முடியாதவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்வது நல்லது. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன பெறுவார்கள்? அப்போ நாம் கருணை மனசோடு, இரக்க குணத்தோடு, கருணை உள்ளத்தோடு, உதவி செய்கிற குணத்தோடு வாழ்ந்தால் இந்த வருஷம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிச்சிட்டார்னா உங்க பேர் வெளியே வந்துடும். உங்க பேர் வெளியே வரும். எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க, யாரெல்லாம் உதவி செய்யறானோ அவன் பேர் தான் என்ன செய்யுது? வெளியே வருது. அந்த கருணை உள்ளத்தோட, அந்த தொண்டு உள்ளத்தோடு உதவி செய்யறவங்க பேரத்தை வெளியே வருது. அப்போ நாம் ஒரு கிறிஸ்தவன், நாம் ஏசப்பா பிள்ளை, நாம் தாராளமா என்ன செய்ய பழகணும்? இந்த வருஷத்துல உதவி செய்ய 2 பேரை சொன்னேன். நீதிமானா இருக்கணும், கருணை கண்ணனாக இருக்க வேண்டும். இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்முடைய பேரை பெருமைப்படுத்துவார். மீதி செய்தியை ஞாயிற்றுக்கிழமை பார்ப்போம். எல்லாரும் எழுந்திருப்போமா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாரும் எழுந்திருப்போம்.